ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்னா சமையல். சமையல் இன்றைக்கி என்ன சமைக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா சாதத்துக்கு சூப்பரான ஒரு முட்டை மசாலா ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் இந்த முட்டை மசாலா நம்ம எப்படி செய்யலான்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா சாதம் சப்பாத்திக்கெலாம் சைட் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். முட்டை இருந்தால் உடனே இங்கே இது போல் செஞ்சு பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் அமினா சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். முட்டை கிரேவி பண்ணுறதுக்கு 5 முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ முட்டைக்கு நடுவில் லைட்டாக கீரல் போட்டுக்கலாம். கீரல் போடும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முட்டைக்குள்ளே மசாலா நல்லா பிடிச்சிக்கும். அதுக்காக தான் முட்டைக்கு இடையில் கீரல் போட்டு வச்சுருக்கேன். மிக்ஸி ஜாரில் 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 2 பீஸ் பட்டை இதை சேர்த்திக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்திக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஜீரகம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. கூடவே குருமிளகு 1 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், குருமிளகு, ஜீரகம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டேன். இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். பாருங்கள், அதே மிக்ஸி ஜாரில் 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்திக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் சேர்த்துனதுக்கப்புறம் இது கூட 2 பச்சை மிளகா, 5 பல்லு பூண்டு, 1 துண்டு இஞ்சி இதை சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் விழுது இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துருக்கோம். பாருங்கள், கடாயை சூடானதுமே இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுமே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. எண்ணெயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு இஞ்சி பூண்டோட பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயத்தை பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி விட்டுட்டோம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிட்டோம். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா 2 தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு தக்காளி வதங்கிறதுக்கு இதில் கொஞ்சம் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்தும் போது நமக்கு தக்காளி சீக்கிரமாகவே வதங்கிடும். தக்காளி பாருங்கள் நல்லா சுண்டி வதங்கியிருக்கு. இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வதக்கி விட்டுருக்காங்க. இப்போ இது கூட நம்ம தயிர் சேர்த்திக்கலாம். தயிர் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிர் 1/2 கப் அளவுக்கு சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. தயிர் பாருங்கள் நல்லா வதக்கிட்டேன். தக்காளி சின்ன சைஸ் தக்காளியாக 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம தயிர் வேறு சேர்த்துருக்கோம் இல்லையா. தயிர் சேர்த்தும் போது இந்த முட்டை மசாலா பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் நம்ம மசால் பொடிகள் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 2 டீஸ்பூன். கூடவே மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா நான் 1 டீஸ்பூன் சேர்த்துறேன். ஏன்னா நம்ம பெப்பர் வேறு பொடி பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் பச்சை மிளகா வேறு 3 பச்சை மிளகா அரைச்சி போட்டிருக்கோம். ஸோ அதனால் நான் காரத்துக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அதிகமாக சேர்த்திக்கோங்க. மசால் பொடிகளை சேர்த்திட்டு 1/2 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே இந்த மசால் பொடிகளோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு லேசாக வதக்கி விட்டுருங்க.
மசாலா பொடியில் பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே வதக்கிட்டேன். இப்போ இது கூட குருமிளகு, ஜீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம். அதை இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதையும் அது கூட சேர்த்து அரை மணி நேரம் அரை நிமிஷம் வதக்கி விட்டுருவோம். நம்ம பவுட்ரு பண்ணி வச்ச குருமிளகு, ஜீரகம் அதை சேர்த்து அரை நிமிஷம் நான் அதை வதக்கி விட்டுட்டேன். இப்போ இது கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா வெங்காயத்தை அரைச்ச அந்த மிக்ஸி ஜார்லேயே 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். சேர்த்திட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது கூட நம்ம வேக வச்சுருக்கிற முட்டை இதில் சேர்த்திக்கலாம். முட்டை இது கூட சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கங்க. உப்பு சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் வேணும். மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் வச்சுக்கலாம். 10 நிமிஷம் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டேன். இடைக்கு பார்த்திங்கன்னா ஒரு டைம் கிளறி விட்டுருந்தேன். இப்போ வந்து ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா மசாலா பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு பாருங்கள். வெந்து முட்டையில் பார்த்திங்கன்னா நல்லா மசாலா பிடிச்சிருக்கு. இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம பார்த்திங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே அரைச்சி தான் போட்டிருக்கோம். ஸோ வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி தழை சேர்த்திக்கலாம். நம்ம வந்து பட்டை, கிராமெல்லாம் அரைச்சி போட்டிருக்கங்காட்டி நம்ம வந்து கரம் மசாலா பொடியெல்லாம் இதுக்கு சேர்த்த வேண்டியதில்லை. இந்த மெத்தடில் நீங்கள் வந்து இந்த முட்டை மசாலா செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது பார்த்திங்கன்னா சாதம், சப்பாத்திக்கெலாம் சைடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளாக நான் இதை செஞ்சுருக்கேன். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா செமையாக இருக்குது. இதை போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். முட்டை இருந்தால் உடனே இதை போல் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா சாதம், சப்பாத்திக்கெலாம் சைடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமினா சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.